நல்ல வந்து மழை சாரி ஸ்னோ. தலைவர் எங்க போறீங்க? ஸ்னோ 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 செம்ம குளிர். ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் பாருங்க. நான் அதான் சொன்ன பயங்கர ஸ்னோ இன்னைக்கு. பார்த்து வழி கிழக்கி விழுந்துற போறீங்க. அததான் நான் சொல்லிட்டு இருந்தேன். வாங்க வாங்க அதான் நான் சொன்ன வெளில போய் பாருங்க. நாளைக்கு அடையுமா டிரைவே நம்ம தான் கிளீன் பண்ணணும்னு நினைக்கிறேன் ராஜா. உப்பு கொட்டி வச்சிருக்கணுமோ? நாளைக்கான வெயில் சோ கரைஞ்சிரும் நினைக்கிறேன். சோ கிரிஷ் அனிஷ் ஸ்னோ பேண்ட்ஸ்லாம் போடல, சும்மா வந்துட்டு போட்டு தள்ளுறா. நான் போன வாட்டியே உள்ள போல. வேணாம் நான் ஃபுல்லா ஸ்னோ பேண்ட் போட்டு தான் பண்ணணும். நீ ப்ராப்பரா இது பண்ணினா ஸ்னோ பேண்ட் போட்டா அப்ப உள்ள போய் ஸ்னோ பேண்ட்ஸ்லாம் போட்டு வா. விளையாட போறியா? சரி ஓகே போ. நல்ல எனக்கு தெரிஞ்சு வருவாங்களான்னு தெரியலடா. வாவ் சூப்பரா வந்திருக்குங்க இந்த வாட்டி ஸ்னோ. நிஜமாவே இங்க பாருங்க எந்த அளவுக்குன்னு. போன வாட்டில நிறைய இல்ல, இந்த வாட்டி பாருங்களேன். இந்த வாட்டி எவ்வளவுமா வந்திருக்கு? இப்பவே ஒரு இன்ச்சுக்கு வந்துருச்சு இப்பவே. இங்க பாருங்க நம்ம அட்லாஸ் வந்துச்சா? போன வாட்டி வந்த ஸ்னோல அம்மாக்கு திருப்தியே இல்ல. ஓ அப்பாக்கு வீடியோ கால். ஸோ போன வாட்டி வந்த ஸ்னோல அம்மாக்கு திருப்தியே இல்லை. ஸோ ரொம்ப அழகா இருக்கு பாருங்களேன். என்ன காமிச்சிட்டு இருக்காங்க. ஹாய்ப்பா பாருங்க. நான் நடந்து வந்த வழித்தடம் தெரியுதா? நல்லா இருக்கு ஸ்னோ. ஆக்சுவலி எனக்கு பயங்கர கோல்டு. மூக்கு ஒழுகுது. இந்த மூக்கு ஒழுகுறதுல உட்காந்து என்னது தலையில ஸ்னோவா தெரியல. ஸோ அந்த மூக்கு ஒழுகுறதுல உட்காந்துட்டு இருக்கேன். நல்லா ஹீட்டட் ஜாக்கெட்லாம் போட்டு நல்லா இருக்குங்க. நிஜமா நல்லா இருக்கு. வா நிறைய ரீல்ஸ் எல்லாம் பார்ப்பேன். எல்லாரும் சாரி கட்டிட்டு அதுலலாம் எப்படிதான் வந்து ஸ்னோல நிக்கிறாங்கன்னே தெரியாது. சத்தியமா என்னால வந்து அந்த மாதிரி நிக்கவே முடியாது. எனக்கு குளிர் தாங்காது. ஸோ நம்ம வீடு ஸ்னோ நிறைஞ்சிருக்கு. நாளைக்கு காலையில் இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கூல்ஸ்லேருந்து இன்னும் வந்துட்டு ஹாலிடேவான்னு சொல்லி மெசேஜ் வரல. ஸோ ஆனால் இன்றைக்கே பார்த்தீங்கன்னா 1 hour ஏர்லியராக விட்டுட்டாங்க. 2 hours டிலேட் ஓப்பனிங் வேறு. ஏன்னா வந்து பயங்கர ஃப்ரீசிங்காக இருந்ததுன்னு சொல்லிட்டு. அட் லாஸ்ட் வெரி குட் ஸ்னோ. லாஸ்ட் டைம் கம்பேர் பண்ணதோட ரொம்ப நல்லான ஸ்னோ வந்திருக்கு. அனி வந்து பக்கத்து வீட்டு பசங்களெல்லாம் கூப்பிட்றதுக்கு போகிறாரு. எதிரில் பசங்க எல்லா பசங்களையும் கூப்பிட்டு விளையாடுறதுக்கு. போன வாட்டி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக விளையாடுங்க. அதுக்கு எதிரில் வந்துட்டு உப்பையா இருக்கான், ஈலை. அந்த சைடில் வந்து குவானன் இருக்கான். இங்கே வந்து யாரமேரன்னு சொல்லியிருக்காங்க. அவரை கூப்பிட்டாரா? இப்போ போயிட்டு அங்கே ஒரு இந்த பையன் இருக்கான், வியட்நாமிஸ் பையன் இருக்கான், அவனையும் கூப்பிட போகிறான். சார் எல்லாரையும் கிளப்பி விட்றாங்க. சரி இன்னும் வந்து புல்லுலலாம் வரல. புல்லுலலாம் வந்துருச்சுன்னா பயங்கரமாக இருக்குன்னு நிறுத்தம். சதீஷ் பார்த்தா டென்ஷன் ஆகிடுவார். ஐயோ என் புள்ளெல்லாம் சாகுதே அப்படின்னு சொல்லிட்டேன். அன்எக்ஸ்பெக்டட் நல்ல பெருசாக தான் விடுது. அவங்க வீட்டுக்கும் போய் பார்த்தான். அவங்க வீட்டில் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் பக்கத்து வீட்டில் வந்துட்டு அவங்க ஏதோ ஸ்னோ மவுண்டனுக்கு வந்து வெக்கேஷன் போயிட்டாங்களாம், ஸ்கீயிங்கெல்லாம். அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன், என்னடா இப்போ போயிருக்காங்க. அவங்க வந்துட்டு இங்கே ஸ்னோ வராத போது இதுக்குன்னு போயிருக்க தேவையில்ல. இங்கேருந்து அந்த பிளேஸ்லாம் வந்துட்டு கரெக்டாக 3 hours ஆக்சுவலாக. ஸோ நாங்கள் வந்து யோசிச்சுட்டு இருந்தோம் இந்த வருஷம் ஸ்னோ இல்லைன்னா நம்ம கண்டிப்பாக போகலான்னு. ஆனால் நம்மளுடைய லக்கு ஸ்னோ வந்துருச்சு. சரி ஓகேங்க, இதோட நம்ம நாளைக்கு காத்தால மீட் பண்ணலாம். ஹோப் எல்லா ஸ்னோவும் வந்து உருகாமல் சூப்பராக விளையாடுறதுக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மணி இப்போ வந்து 7:45. நேற்று நைட்டு நான் காமிச்சிருப்பேன் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நிஜமாவே ஸ்னோ வந்துருச்சு இந்த வாட்டி. லாஸ்ட் டைம் மாதிரி இல்லை. ஃபுல் இதுவும் வந்து பயங்கரமாக ஸ்னோ கவர்டாக இருக்குது. எங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் காமிக்கிறேன். நாங்கள் வெளியே போய் விளையாடலாம்னு யோசிச்சு வச்சுருக்கோம். ஃப்ரெண்ட் சைட்லையும் போய் காமிக்கவா? ஃப்ரெண்ட்டு இந்த கதவு திறக்கணும். ஓகே பயங்கரமா இருக்கு, செமையா இருக்கு. ஓ மை காஷ், குளிருது 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 குளிருது.
எப்படி இருக்கு? குளிருது இல்ல? அப்புறமா இதை போட்டு போ. இல்லையா போடா சும்மா சும்மா கும்மு இருட்டா இருக்கு. சொல்லுமா, என்னமா சொல்லிட்டு இருந்த? ஸ்னோ கொண்டு வந்துட்டேனா? ஆமாமா, நீ தான் சமையலுக்கு ஸ்னோ கொண்டு வந்துட்டேன். போன ஆமா. ஹே கூகுள், அது கிறிஷ் அனிக்கான ஸ்கூல்ல. ஸோ 8:15 நாங்கள் யாரும் வெளில போகக்கூடாது. அனி கிறிஷ்க்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக லீவு. எது வந்தாலும் வெளில போகக்கூடாதுன்னு நாங்கள் எல்லாமே இது விட்டோம். ஹே கூகுள், ஸ்டாப் இட். ஐயோ, ஒரு வாய் பத்துக்கு மூடுறியா? ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன அப்படின்னு தானே யோசிப்பீங்க. இது வேற. ஹே கூகுள், shut up. ஐயோ, தலைவர் வந்துட்டு இங்க வந்து ஸ்னோ ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டாரு காலையில. போகணுன்றதுக்காக கடகடன் ரெடி ஆயிட்டா. யாரும் பேர் இருக்கானா இல்லையாடா? இருக்கானா? ஓ, நேத்து அதனால தான் திறக்கலையா? நேத்து யாரும் வரல, வெறும் ஒரே ஒரு பையன் மட்டும் தான் வந்தான். இங்க என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்துட்டு வேவோர்ல இருந்து எங்களுக்கு சூப்பரான ஒரு ஷூ ரேக் அமைச்சிருக்காங்க ஆக்சுவலா. ஸோ அதுதான் வந்துட்டு சதீஷ் வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்கு வந்து வந்திருக்காரு. இது வந்து பயங்கர ஹெவியா இருந்தது. ஸோ உள்ள எப்படி இருக்கும்னு தெரியல, அதனால வந்துட்டு நம்ம வந்து ஹெல்ப் பண்றதுக்காக வந்துட்டு வந்திருக்காரு. இது அழகா கராஜில் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ரொட்டேட்டிங் ஷூ ராக்கம். ஸோ நமக்கு வந்துட்டு ஷூஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க வாசல் அப்படியே இந்த பசங்க போட்டு 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 போயிட்டே இருக்கானுங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல ஓப்பன் பண்ணிடுவோம். அந்த ஷூ ரேக்குக்கான பார்ட்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ஷூ ரேக் ஃபிக்ஸ் பண்ணுற இதில் இறங்கிட்டோம். ஸோ இப்படி தான் இருக்குமா ரொட்டேட்டிங் ஷூ ரேக். ஸோ அம்மாவுக்கு வந்து நம்ம தான் என்டர்டைன்மெண்ட் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே யா சுத்தம். ஓ சுத்தமா திருப்புங்க அதான். ஓ ஓகே, தட்ஸ் அ குட் ஒன். ஸோ நாங்கள் இப்போ வந்துட்டு இப்போ அவருக்கு கால் இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து முடிஞ்ச அளவுக்கு அவர் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. ஏன்னா இது கொஞ்சம் ஹெவினால. இது வந்து உட்டு. என்ன மெட்டீரியல் மேம்ஸ்? உட்டு தானேப்பா? நல்லா ஹெவியாக சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு ஆக்சுவலாக. ஸோ அதான் அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஓ ஸ்க்ரூலாம் எதுவுமே இல்லையா? ஓகே ஓகே. ஓ ஆனால் இந்த மாதிரி தான் ஃபுல்லாக வரும். மாற்றி 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 சூப்பர் இல்லைங்க, ஈஸியாக இருக்கு. நான் கூட ஃபிக்ஸ் பண்ணுறது பயங்கர கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு நம்மளுடைய இது. ஆக்சுவலாக இது வந்துட்டு வீட்டுக்குள்ளே கூட வச்சுக்கலாமாம்மா. ஷூ ரேக் இல்லாமல் சும்மா லைக் டெக்கார் ஐட்டம்ஸ் மாதிரி கூட வச்சுக்கலாமாம்மா. அழகாக தான் இருக்குல்லப்பா, நிஜமாவே நல்லா இருக்கு. சூப்பருங்க, நிஜமாவே அழகாக இருக்குது. எதனா வச்சுக்கலாம். நீ வந்து மிடில் ரோல எடுத்துக்கோமா. ஸோ தட் நீ வந்து குனிஞ்சு குனிஞ்சு ஷூஸு அந்த மாதிரிலாம் வைக்க வேண்டாம். பசங்களுக்கு அவங்களுக்குலாம் வந்துட்டு நம்ம மிடில் ரோல கொடுத்தாலுமே வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ஸ்க்ரூ வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு இதை வந்து கடகடான்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஸ்க்ரூஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷூ ரேக்குடைய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா போய் வாங்குங்க. ஸோ இவங்களுடைய விவோ சைட்டில் போயிட்டு இல்லைனா அமேசானில் கூட போயிட்டு புது செருப்பு 2 எடுத்துட்டாங்களா? அம்மா வச்சிருக்காங்க, எக்கச்சக்க புது செருப்பு வச்சிருக்காங்க. அம்மா வந்து புது செருப்பு 2 வச்சிருக்காங்க. ஸோ சதீஷ் வந்து அதை வாங்கிட்டு வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு காமிக்கிறதுக்கு. யா நமக்கு இவ்வளோ செட்டு தேருமா? எவ்வளவு ஷெல்ஃப் வரும் ஒரு சைட்லன்னு பாரு. ஒரு ரோல் எவ்வளவு வருது? 1 2 3 4 எவ்வளவு ரோ? 7 ரோ. 28 pairs. ஓ 28 pairs of slippers. ஓ என்கிட்ட அவ்வளோ இல்லையே. ஐயோ நம்ம இன்னும் வாங்கணும்னு நினைக்கிற செருப்பு என்கிட்ட அவ்வளோ. ரொம்பவே நல்லா ஈஸியா இருக்கும், அழகா. ஆமா இவனுங்க செருப்பு தானே. ஆமா ஆமா சூப்பர் செம. சரி ஓகேங்க, நாங்க இதை எடுத்துட்டு போயிட்டு கராஜ்ல வச்சு ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஏன்னா வந்து இங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா தூக்கிட்டு போறது கஷ்டம். அதனால ஆனா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம டிஸ்மேண்டில் பண்ணிட்டு கராஜ்ல எடுத்துட்டு போட்டு ஃபிக்ஸ் பண்ணலாம். கரெக்ட். ஓ எங்க போயிட்டாங்க இந்த பசங்க?
இன்னைக்கு இருக்கிற ஸ்னோவை பார்த்தா 2 நாளைக்கு ஸ்கூல் இருக்காது போல இருக்கே இவனுங்களுக்கு. ஹார்ட் ஆயிடுச்சா சாஃப்டா இருக்கா? சாஃப்டா தாங்க இருக்கு. யா சாஃப்ட் ஸ்னோ. ஓ வாவ், ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. நம்ம பின்னாடி போய் பார்க்கணும், அதான் மெயின். ஆக்சுவலி நேற்று ஏதோ இந்த பசங்க வழித்தடம் ஐ திங்க் நடந்து போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். குட் மார்னிங். வா, நம்மளுடைய கராஜ் டிரைவே எப்படி இருக்கு பாருங்க. At last we got the snow. So where are they? Yes, you had to say it out loud. You had to say the S word out loud. I don't like this. Oh, you don't like it? No. Oh, we are from Jersey. We moved like 2-3 years back, so we really miss the snow. So we love it. Like we were all waiting for this. அவருக்கு பிடிக்காதான் ஸ்னோ, பிடிக்காத ஆள் இருக்காங்களா? எனக்கு பிடிக்கும், இந்த கிளீனிங் ஒர்க் மட்டும் தான் பிடிக்காது. இப்போ பாருங்களேன், நம்ம டிரைவே ஃபுல்லாக வந்துட்டு இதுவாக இருக்கா, ஸ்னோவாக இருக்கா. ஸோ இப்போ நம்ம வெளியே போகணும் அப்படின்னா இதெல்லாம் நம்ம தான் க்ளீன் பண்ணணும். ஸோ நாங்கள் வந்து இந்த அளவுக்கு இருக்கோம்னு நினைக்கல. ஸோ உப்பு கூட போடல. யூஸ்வலாக உப்பு போட்டால் கூட அப்போ கூட அக்யூமுலேட் ஆகும், ஆனால் நம்ம தான் க்ளீன் பண்ணணும். இதுதான் ஒரே ஒரு தலைவலி, நிஜமா பெரிய தலைவலி. ஸோ சங்கீதம் அதே மாதிரி க்ரூஸ் வீடியோலேருந்து இந்த வீடியோக்கு வந்துட்டோம் என்னடா அப்படின்னு தான் யோசிப்பீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் திருப்பி வந்து க்ரூஸ் வீடியோஸை நான் கண்டினியூ பண்ணுறேன். இன்னும் வந்து ப்ரைவேட் ஐலாண்டுடைய பியூட்டி வந்து பயங்கரமாக இருக்குது, அதெல்லாம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன். இன்றைக்கான வீடியோ, அதாவது இந்த ஸ்னோ வீடியோ வந்து லைக் ஸ்னோ வந்தது நார்த் கேரளானால, அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தா. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் எப்படி நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணோம் அந்த ஸ்னோவில் அப்படின்றத காமிக்கணும் அப்படின்னு தாங்க நான் இந்த வீடியோ போட்டேன். என் ஹீட்டர் ஜாக்கெட்டில் பேட்ரி போயிடுச்சு. சரி, கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு உள்ளே போயிட்டு அப்புறமா நான் உங்களுக்கு பின்னாடி காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செடியில் குருவி கூடு கட்டியிருக்கு. செடியில் வந்து குருவி கூடு கட்டியிருக்கு. நம்ம ஹோல் கம்யூனிட்டி வந்து டூர், நீங்கள் எப்போவே கேட்பீங்களே, இன்றைக்கி போவோமா நம்ம கம்யூனிட்டி டூரு, போகலாம். கிருஷ்ணரிஷ் எங்கே இருக்காங்கன்னே தெரிலங்க. ஆமாம், நான் வந்துட்டு என்னுடைய ஜாக்கெட்டை வந்து இது பண்ணிவிட்டு லைக் பேர் என்னது சார்ஜ் போட்டுட்டு அப்புறமா நான் வந்துட்டு உங்களுக்கு கம்யூனிட்டி டூர் கொடுக்குறேன். இது சைடு புல்லுலெல்லாம் நல்லா ஸ்டாக்னேட் ஆகலை, லைட்டாக தான் இருக்குது. ஸோ பரவாயில்ல, நல்ல சிமெண்ட் பிளேஸில் தான் நல்லா வந்துட்டு ஸ்னோ வந்திருக்கு. கொஞ்சம் கரைஞ்சிருக்கு. காலையில் நாங்கள் பார்க்கும்போது பயங்கரமாக இருந்தது, இப்போ கொஞ்சம் கரைஞ்சிருச்சு, பார்த்தீங்கனாலே தெரியும். ஏன்னா வந்து லைட்டாக வந்து சூடு வர ஆரம்பிச்சிச்சு. இங்கே பாருங்கள், வரும் இது வெயில் லைட்டாக வந்து நம்ம சூரிய பகவான் வெளியே காமிச்சிக்கிட்டு இருக்காரு. அம்மா ரெடி ஆகிட்டு வரேன்னாங்க, எங்கள் ஆளை காணும் தெரில. பாருங்க, லைட்டாக கரைஞ்சி புல்லு லைட்டாக தெரியுது. ஓகே, ரொம்ப பேட்லாம் இல்லை. இது என்ன, ஏதோ அனிமல் போயிருக்கு. வாட், கண்டிப்பாக இது ஒரு அனிமல் தான். போய் நம்ம வந்துட்டு என்ன அனிமல்னு வீடியோ கேமராவில் பார்க்கலாம். என்ன அனிமல்னு எனக்கும் தெரியல. தெரியுதுங்களா? இப்போ நம்ம நடந்து வந்தோன்னா எப்படி இருக்கு பாருங்க. இது வந்து காலை வந்து 4 கால் கூட இல்லை, தெரியல. இங்கே பாருங்க எப்படி போகுதுன்னு. ஒரு அனிமல் தான் போயிருக்கு. கிரேஷ், ஹோல் இதே பயங்கரமா இருக்கு. இந்த இடம் தான் நிறைய அக்யூமுலேட் ஆயிருக்கு போல. சரி, ஓகே, பசங்க சவுண்டு கேட்குது. நம்மளுடைய தோட்டம் எல்லாம் போயிடுச்சு. சவுண்டு கேட்குதுங்களா உங்களுக்கு? நான் நடக்கும்போது ஐ திங்க் இது வந்து மேபி ஒரு 1 inch ஸ்னோ இருக்குமா, ஐ திங்க் ஸோ. இங்கே நிறைய இருக்கா. இந்த இடத்துல நம்ம கால் வச்சோன்னா நமக்கு தெரியும் எவ்வளோ இன்ச் ஸ்னோன்னு. யா, இட்ஸ் 1 inch ஸ்னோ. That's okay. It's a good for us. ஆமாம், இதுக்கே குளிர் தாங்கல. கார்லாம் வெளில வச்சா காலி. எங்கே எங்கள் அம்மா வரேன்னாங்க, பசங்களும் காணோம். எல்லாரையும் பசங்க வர ஓஷியெல்லாம் கூப்பிட போயிட்டாங்க போல இருக்கு. அம்மாவையும் காணோம். போய் நம்ம அம்மாவை கூப்பிடுவோங்க. ஆளே காணோம். பின்னாடி
நான் இப்ப முடிச்சிட்டேன், எனக்கு குளிருது. ஓகே போ. நீ போய் பாக்குறியா? ஓகே. நானும் அம்மாவா குளிர்ல நானும் அம்மாவும் வந்துட்டு குளூர்ல வந்துட்டோம். எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா போட்டோஸ் எடுக்கிறதுக்காக. எங்களுடைய எல்லாருடைய போட்டோ ஸ்னோல வந்து அப்படியே பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஆனா எங்க போட்டோ வந்து குளூர்ல இப்படிதான் இருக்கும். ஏன்னா இதான் பிராக்டிக்கல். சோ அங்க பாத்தீங்கன்னா இருங்களா ஐஸ் தெரியுற மாதிரி எடுத்தாதானே பசங்க பாருங்க சும்மா ஜம்முன்னு அங்க விளையாடிட்டு இருக்காங்க. மரம் விழுந்துட்டா? இல்ல அது வந்து கிறிஸ்மஸ் ட்ரீக்கு வச்ச மரம், அவங்க எடுத்துட்டாங்க. ஓகே ஓகே. எங்கம்மா எடுக்கணும் உனக்கு? ஐஸ் தெரியற மாதிரினா பின்னாடி நல்லா இருக்கு. இல்ல தெரியுது, அவ்வளவுதான். சரி ஓகே. ஐஸ் தெரியுது. வெள்ளை இருக்கிறதெல்லாம் ஐஸ் தானே, ஸ்னோ தான். எப்படிமா இருக்கு வெதரு? அம்மா இப்ப உள்ள வந்துட்டாங்க. நானும் அம்மா ரொம்ப நேரமா கண்ணம்பூச்சி. ஃபர்ஸ்ட் நான் வந்தேன்னா ஹீட் எல்லாம் வச்சிருக்கியே. ஆமா, ஃபர்ஸ்ட் கண்ணம்பூச்சி விளையாடிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் நான் வந்தேன்னா அம்மா வந்து அப்ப உள்ள இருந்தாங்களா, அப்புறம் நான் குளூர்ல உள்ள வந்துட்டேன்னா அந்த பசங்களை எங்க போதுங்க. கிரேஷ் எங்கடா போற? கிரேஷ் இல்ல எங்கேயோ போல, அங்க போய் விளையாடுதுங்க. விடு. ஸோ அப்புறம் வந்து எனக்கு குளிர்னு சொல்லிட்டு நான் உள்ள வந்துட்டேன். அப்புறம் அவங்க வந்தாங்க, அவங்களுக்கு குளிர். நான் ஒரு பிக்சராவது வாமா அப்படின்னு சொல்லி ஹேண்ட் வார்மர் போட்டு குடின்னு வந்துட்டேன். உள்ள போறேன்னா போயிடுமா குளிர்துன்னா? ரொம்ப சுடுது, ரொம்ப சுடுதா? இந்த கைய வச்சு ஒட்டிக்கோ, ரெண்டுத்துக்கும் சேர்த்து எடுக்காது. அதுக்காக எடுக்காத, உள்ள வேணா போய்க்கோ. இல்ல நீ ஹேண்ட் வார்மர் என்கிட்டதான் இருக்கே. நீ எதுக்குன்னா நீ ஸ்னோல விளையாடணும்னா இப்ப நீ அந்த கையில ஜாலியா நீ தொடலாம். இன்னொரு கைய பாக்கெட்ல வச்சுக்கோ வேணா உனக்கு. பாப்பா என்ன தைரியமா நீ ஸ்னோவை எடுக்கலாம் தெரியும்ல. வேணாம். பாய். ஆமா புள்ள போறாங்க, குளிர் தாங்க முடியாம. சோ வந்துருச்சுங்க அம்மா. குவான் வந்துட்டான் பாரு, குவான மேத்யூ, குவான், கிரிஷ், அனிஷ். நேத்து வந்த பையன் இந்த வெள்ளை கலர் வீடு. நீ காலையில அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். வானம் பாத்தீங்களா எவ்வளோ? அம்மா வானத்தை பத்தி எவ்வளவு அழகா இருக்குன்னு. ஆமா ஆமா, இந்த வெள்ளை வீட்டுல சுத்தமா வெள்ளையா இருக்கு. ஒரு ஏதோ ஒரு மிருகம் போயிருக்கு. மிருகம்னா லைக் மேபி அது வந்து பன்னி இருக்க சான்ஸ் இல்ல, மானம் இருக்க சான்ஸ் இல்ல. பாக்கணும், வீடியோ கேமரால போயிட்டு பாக்கலாம். ஒரு வாட்டி நம்ம வீட்டுல ஃபாக்ஸ் வந்துச்சு, அந்த கிளிப் இருந்ததுன்னா நான் போடுறேன். ஸோ இந்த கிளிப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஸோ வா, வெயில் வந்துருச்சுங்க. ஆமா பாத்துமா. வெயில் நல்லா வர ஆரம்பிச்சிச்சு. இந்த கிழமை எனக்கு ஹேண்ட் வார்மர் வச்சிருக்கேன். பாருங்க, 1 இன்ச்சு கரெக்டா, 1 இன்ச்சுக்கு ஸ்னோ. டே வந்து டிரைவே எல்லாம் விளையாடுங்கடா, அப்பதான் இன்னும் பரண்டி எல்லாம் நமக்கு டிரைவே கிளியர் ஆகும். அனி எதுக்கு வருது? சத்தியமா நம்ம மேல போட போகுதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. என் மேல போட போறியா நீ? ஓகே. என் மேல போடுறது கொண்டு வரேன்னு மட்டும் சொல்லாத. ஓகே. ஏய் பாத்துறா. ஏய் நான் நினைச்சேன்டா. ஏய் அனி, ஐஸ் ரோட்ல இருக்க ஐஸ் எல்லாம் கொஞ்சம் கட்டி ஆகுது. பி வெரி வெரி கேர்ஃபுல். ஏய் எங்கடா பக்கத்து வீட்டுக்கார பையன்? இங்கே வெக்கேஷன் மாதிரி தான் இருக்கு இன்னைக்கு. சரி ஓகே, இதுக்கு மேல எதுவுமே இல்லை. உங்களுக்கு கம்யூனிட்டி டூர் கொடுக்குறேன்னு போவோமா? இருங்க, இந்த பசங்களோட போவோம். இல்லை
என்னுடைய இந்த வார்மர் எடுத்துகிட்டு தான் நான் போகணும். எனக்கு இன்னும் குளிர்த்து. ஹேண்ட் வார்மர் மட்டும்தான் இருக்கு என்கிட்ட. இந்த கையில் இன்னும் ஜாக்கெட் வார்மருக்கு சார்ஜ் போட்டிருக்கேன். அது இருந்ததுன்னா பர்ஃபெக்டாக எந்த குளிர் எந்த மழை அதில் போய்க்கலாம். ஓ ஆக்சுவலி டைம் என்னம்மா? ஸோ 10:40 ஆகுது, 11 o'clock. ஸோ பார்த்தீங்கன்னா வெயில், பயங்கர வெயில். ஸோ பாருங்க, நல்ல வெயில். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, உருக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதுதான் பயங்கரமான க்ரூஷியல் டைமு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னோலாம் வந்து கல்லாயிடும். ஸோ பசங்களுடைய சவுண்டு கேட்குதுங்களா? நான் அங்கே தான் போகிறேன். எங்கே இருக்காங்கன்னு சத்தியமாக தெரியல. ஸோ எனக்கு அப்படியே மூக்கில் ஒழுகுது. வாங்க, நான் இந்த ரோட்டில் தான் நடந்து போகலான்னு யோசிச்சு வச்சுருக்கேன். ஏன்னா இங்கே தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ கையில் வந்துட்டு ஹேண்ட் வார்மர், ஹீட்டர் ஜாக்கெட்ஸ் எல்லாம் போட்டு பர்ஃபெக்டாக கிளம்பியாச்சு. சூப்பர். இன்னும் மணலாக தான் இருக்குது பாருங்க. ஸ்னோ பூட்ஸ் தான். ஏன்னா இதுலலாம் ரொம்ப தூரம் நடக்கிறோன்னா நம்ம நார்மல் ஷூஸ் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவ்வளோதான், இதுவாகிடும். அடிக்கிற வெயிலுக்கு அங்கே பாருங்க, காலையில் எப்படி இருந்தது, இப்போ பாருங்க எல்லா இடமும் அப்படி இதுவாக ஆரம்பிச்சிச்சு. சூப்பர். வாக் அரவுண்ட் த அபார்ட்மெண்ட். கம்யூனிட்டி, இது பேக் சைட் ஸ்விம்மிங் பூல் சொன்ன பார்த்தீங்களா, இதுதான். ஓப்பனாக இருக்கான்ல எனக்கு தெரியல, நம்ம பாட்டு சறுக்கி விழுந்துட போகிறோம்ல. ஸோ நல்லா குழியாக வச்சுருக்காங்க. ஓகே. ஸோ காலுக்கும் வந்துட்டு இந்த மாதிரி வார்மர் எதுனா வாங்கிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கம்ஃபியாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ நம்மளுடைய வீடு பார்க்குறீங்களா? இதுதான் நம்ம வீடு. ஸோ பேக் சைடில் இருக்கோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வந்துட்டு வெஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்கோம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு காலையில் வந்து இங்கே சன் வந்ததுனால பின்னாடியில் இருக்குது. ஸோ முன்னாடி கொஞ்சம் நேரத்தில் கரைஞ்சிரும். இங்கே வந்து இது ஆக்சுவலி ரோடு, ஸ்விம்மிங் பூலுக்கு பார்க்கிங் லாட் ரோடு. ஸோ அங்கே தான் நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ இன்னும் பெருசாக யாருமே இன்னும் இந்த இதை யூஸ் பண்ணுறதில்ல. கை தான் மெயின் ஃப்ரீஸ் ஆகுங்க. அது சேஃப்னா கையும் காலும், அது சேஃப்னா பக்கா சேஃபு. காலுக்கு நமக்கு வார்மர் இல்லை, கைக்கு மட்டும் இருக்குது இப்போதைக்கு. நம்ம வீடு அப்படி சுற்றிட்டு வரணும். நம்ம பேக் சைடில் ஷார்ட்கட்டில் வந்துட்டோம். உங்களுக்கு நம்ம கம்யூனிட்டி டூர் கொடுத்துருக்கேனான்னு இது வரைக்கும் தெரியல, நீங்கள் சொல்லுங்கள். சரி, ஓகே, நம்ம வாக் போவோமா? ஸோ இங்கே பாருங்க. ஓ, இங்கே கேமரா வச்சுருக்காங்க, பரவாயில்ல, நமக்கு ரொம்ப நல்லது. ஆஹா, எனக்கு ரோட்டில் நடக்க பயமாக இருக்குது. ஏன்னா இப்போ வந்து ஸ்லிப்பரியாக இருக்குன்றதுனால. ஸோ இதுதான் நிறைய வீடுங்க. இந்த சைட் பார்த்திங்கன்னா நிறைய வீடு இருக்குது. அட் த சேம் டைம் இந்த சைடும் வந்துட்டு எக்கச்சக்க வீடுங்க இருக்குது. நம்ம இது ஓரமாகவே நடந்து போவோம். ஸோ இதுதான் நமக்கு வந்து சேஃப்னு நினைக்கிறேன். ஐயோ, எனக்கு இன்னமும் பயமாக இருக்குது, விழுது வச்சுட்டோம்னா அப்படின்ற பயம். சரி, ஓகே. பின்னாடி சைடு வந்து பாண்ட் இருக்கு. பாண்ட் எப்படி இருக்குன்னு வேணா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த சைடுக்கா போனா பாண்ட் தெரியும் ஆக்சுவலி. ஸோ இதுதான் ரைட் டர்ன் பண்ணா நம்ம வீடு. பாண்ட் வந்து இங்க பின்னாடி இருக்கு, நம்ம அங்க போய் செக் பண்ணலாம். கேட், ஓ ஆமால, ஓகே ஓகே. கேட் திறக்கிற மாதிரி இருக்கா? சரிடா, ஓகே ஓகே. நான் கேட்டை யோசிக்கல, தேங்க்ஸ்டா. ஸோ ஆக்சுவலாக சுற்றிட்டு போகணும், நாங்கள் போகலை கம்யூனிட்டி டூருக்கு. நம்மளுடைய ஃப்ரெண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அனுன்னு, அவங்களுடைய வீடுக்கு பேக் சைடு அவங்கக்கிட்ட இப்போ தான் கேட்டேன். அவங்களுடைய வீடுக்கு பின்னாடி வந்திருக்கேன். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு ரிட்டன்ஷன் பாண்ட் இருக்குது. அதாவது மழையெல்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல வந்துட்டு லைக் வாட்டர் வந்துட்டு இதுவாகும். ஸோ அதுக்கான பாண்டு தான் இது. ஸோ அவங்க வீட்டு பின்னாடி தான் நான் வந்திருக்கேன். ஸோ பாண்டு எப்படி இருக்குன்னு அப்பா நல்லா ஃப்ரீஸ் ஆயிடுச்சுங்க எல்லாமே. பாருங்க அவங்க வீட்டு பாண்ட் பின்னாடி. ஸோ இப்படிதான் இருக்கு.
ஸோ அதுவும் வந்து ஃப்ரீஸாக இருக்குது. இன்னும் இங்கே ஒர்க் முடியல ஆக்சுவலாக. ஸோ அதனால தான் நிறையா போயிட்டுருக்கு. சூப்பரில் பயங்கரமாக இருக்குதுங்க. சரி ஓகே, இதுதான் நம்மளுடைய கம்யூனிட்டி. அந்த சைடு நம்ம நேராக போயிட்டு, நம்ம வீட்டிலேருந்து நேராக போயிட்டு அப்படி போயிட்டு வரலாம். ஸோ நான் வந்துட்டு ஷார்ட்கட்டில் வந்துட்டேன் ஆக்சுவலி. சரி ஓகே, லெட்ஸ் கோ பேக் டு அவர் ஹவுஸ். இதுதான் நம்மளுடைய கம்யூனிட்டி ஃபுல். அந்த சைட்லாம் கூட நிறைய வீடு இருக்குது, நிறைய இந்தியன்ஸும் இருக்காங்க ஆக்சுவலி. என்னென்னா இந்த கம்யூனிட்டியில் ஒரே ஒரு பிரச்சனை, லாட் சைஸ் ரொம்ப ரொம்ப சின்னது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா லாட் சைஸ் எல்லார் வீட்லேயும் சின்ன சின்னதாக இருக்கும். அதுதான் எனக்கு வந்துட்டு பிடிக்கவே பிடிக்காது. கொஞ்சம் பெரிய சைஸ் லாட் சைஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். ரொம்ப சின்ன லாட் சைஸ், அதே ஒரே ஒரு பிரச்சனை ஆக்சுவலி. ஆல்ரெடி நான் அவங்க வீட்டை விட்டு வந்தாச்சு. ஸோ நான் ஏற்கனவே காமிச்சிருக்கேன் அவங்க வீடு. ஆல்மோஸ்ட் நம்ம வீடு மாதிரியே இருக்கும். ஸோ இதுதான் அவங்க ட்ரைவே. ஆள் கிராஸ் பண்ணுறது தான் மலை மாதிரி இருக்கு. ஆஹா, வழுக்குது இதெல்லாம். இந்த இதெல்லாம் வழுக்குது. கிராஸ் பண்ணியாச்சு. ஸோ வீட்டில் தான் போயிட்டு கேட்டு பின்னாடி போய் பார்த்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் லைட் எடுத்தோம்னா நம்ம வீடு. எங்க போகலாமா? எங்கே போனானுங்க இவனுங்கலாம் தெரில எனக்கு. லைட்டாக கல்ல ஆரம்பிச்சிச்சு. இங்கே பாருங்க, லைட்டாக கல்லுக்கெல்லாம் இருக்கு. ஸோ அப்பா இதுக்கே குளிருதுரா சாமி. ஹீட்டர் ஜாக்கெட்டு, ஹீட்டர் இது அது இதுன்னு போட்டிருக்கு. இதுக்கே குளிருது. பார்த்தீங்கன்னா என் மூக்கில் இருந்தெல்லாம் ஒழுகுதா, ஒழுக்காம இருந்தா சரி. ஸோ ஸ்கீயிங் கண்ணிலலாம் தண்ணி வருது பாருங்களேன். ஸோ ஸ்கீயிங் போகிறவங்களாம் வந்துட்டு பயங்கரமாக க்ளோஸ் பண்ணிப்பாங்க ஃபேஸ்லாம். ஏன்னா ஃபேஸ்லலாம் வந்துட்டு ஹீட் வரணும் அப்படி, ஐ மீன் சில்னஸ் இருக்கக்கூடாதுன்னு. ஸோ நம்ம வந்துட்டு இந்த இதே தாங்கலை, ஏன்னா குளிர் தாங்காதுல. அதனால நமக்கு இந்த வீட்டில் மட்டும் ட்ரைவே க்ளீன் ஆயிடுச்சு. தெரியலையே, நமக்கு வந்துட்டு இன்னும் க்ளீன் ஆகலை. மேபி நம்மளது வெஸ்ட்னாலேயோ. இனிமேல் தான் ஈஸ்ட்ல இருந்து வந்து இனிமேல் மத்தியானத்துக்கு மேலே நம்மளது க்ளீன் ஆகும்னு நினைக்கிறேன். Wow, lots of snow. Okay, உள்ள போகலாம். இப்படி தாங்க எங்களுடைய ஸ்னோ டே போச்சு. இது வந்து நார்த் கேரளினால யூஸ்வலாக வந்துட்டு ஒரு நாள் தான் வரும். ஃபார் பாஸ்ட் இயர்ஸ்லாம் வரவே இல்லை, அதாவது 2 வருஷமாக வரல. ஸோ இந்த இயர் நல்லா 2 வாட்டி வந்துருச்சு, நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி. இதுக்கப்புறம் வந்து நம்ம க்ளீன்லாம் பண்ணவே தேவையில்ல, அதுவே உருகி ஓடிடும். ஒரு நாளைக்கு தான் இந்த ஸ்னோ நிற்கும், அதுக்கப்புறம் அப்படியே உருகி ட்ரைவேலாம் க்ளீனே பண்ண தேவையில்ல. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் அமுக்குங்க. பாய்.